இப்போ ஒரு கவர்மெண்ட்டோட வருவாய் வந்து ஒரு வருஷத்தில் இது ஒரு 45,000லேருந்து 50,000 கோடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3,600 4,000 கோடி கிட்ட கசிவு, அதாவது இட்ஸ் லீக்கிங் டு தி டாமினன்ட் பிளேயர்ஸ். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கு. இப்போ முதல்ல இது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்ல வரீங்க? பாசிட்டிவ் என்னன்னா மொனோபலி இருக்காது. நான் ஒருத்தங்க கிட்டேருந்தே நம்பி இருக்க மாட்டேன். கவர்மெண்ட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் வெரி ஃபியூ பிளேயர்ஸ். இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்ககிட்டேருந்து எனக்கு மேக்ஸிமம் ரெவென்யூ தனிப்பட்ட வகையில் ஜெனரேட் ஆகும்போது ஆப்வியஸாக அங்கே கரப்ஷன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெவென்யூ ஜென்ரேஷன் வந்து இந்த டாஸ்மாக் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மேஜர், தமிழ்நாடுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மேஜர் இன்கம் ஏர்னிங் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்கர் தான். இந்த ரெவென்யூவாக வந்து இன்னொரு வகையில் வருது, அதே நேரத்தில் சீர் பண்ணி நான் கொண்டு வரேன். ஆனால் இதெல்லாம் தான் மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேம்? மாற்றம்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது வந்து மேம், ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த டாஸ்மாக் பற்றி பேசும்போது டாஸ்மாக்கே ஓவர் டேக் பண்ணிடுச்சு இந்த ட்ரக் கலாச்சாரம் அப்படின்றத நம்ம அக்ரி பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக அக்ரி பண்ணிக்கணும்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்மாக் விஷயம் வந்து ரொம்ப வருஷமாவே போயிட்டு இருக்கு. நடுவில் நிறைய விஷயங்களும் வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுற போகிறதா வந்து ஒரு பேச்சு அடிப்படுது. ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவ், இல்லைனா வந்து இதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது, இது கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தணும், அதுதான் ப்ரொசீஜர்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும்ப்பா. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2003லேருந்தே வந்து மோனோபோலியாக இருக்காங்க. அதாவது அவங்க தான் அந்த ஃபுல் லிக்கர் டிரான்சாக்ஷன்ஸ் கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்குது. ஸோ இது எப்படி கொண்டு போகப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்து ஒரு 11 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில், அதாவது 11 சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஆனால் ரொம்ப டாமினன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு 2 சப்ளையருக்கு தான் ரொம்ப டாமினன்ட் சப்ளையராக இருக்காங்க. ஏதோ கிரிக்கெட் பிளேயர் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம்மா, இந்த 2 பிளேயர் தான் வந்து எங்ககிட்ட தான் சப்ளை வாங்கணும். ஸோ என்ன ஆகுது, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நடத்துகிறதே எதுக்காகனா ஃபேர் காம்படிஷன் இருக்கணும் அப்படின்றதுனால தான். பட் இந்த டாமினன்ஸ் ஜாஸ்தியாகிறதுனால என்ன ஆகுது, அந்த பர்டிகுலர் சப்ளையர்ஸ்க்கு மட்டும் இன்கம் ஜாஸ்தி போகிறது. இப்போ ஒரு கவர்மெண்ட்டோட வருவாய் வந்து ஒரு வருஷத்தில் இது ஒரு 45,000லேருந்து 50,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3,600 4,000 கோடி கிட்ட கசிவு, அதாவது இட்ஸ் லீக்கிங் டு தி டாமினன்ட் பிளேயர்ஸ். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஸ்வாட் தான் போயிட்டுருக்கு. இதனால் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன த்ரெட் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற ஒரு அனாலிசிஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டில். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாமினன்ட் பிளேயர்ஸ் கிட்டேருந்து வரதுனால நமக்கு வெரைட்டிஸ் கம்மி. இதுவே கர்நாடகா கேரளா எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் வேரியஸ் பிராண்ட்ஸு, வேரியஸ் வெரைட்டிஸ். இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு பிராண்ட்ஸுக்கு வந்து ஒரு வெரைட்டிஸ் குடிக்கக்கூடாது, தனி மனித ஒழுக்கம்னு இங்கே பேசப்படுற இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது, அதனால் மக்களுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்றது ஒரு கெட்ட விஷயத்தை இங்கே திணிக்கிற மாதிரி, இந்த சமுதாயத்தில் திணிக்கிற மாதிரி இன்னும் இல்லையா மேம்? நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நான் கவர்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்குறேன். கவர்மெண்ட்டோட எப்படியும் வருவாய் இதுலேருந்து வருது. நம்ம மக்கள் வந்து எப்படியும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மக்கள் தமிழ்நாட்டில் எனக்கு இது கிடைக்கல, நான் இங்கேருந்து கிளம்பி போய் பெங்களூர்லேருந்து இதை வாங்கிட்டு வரேன், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த பிராண்ட் இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ நான் இதனால் கிளம்பி போய் கர்நாடகாவில் வாங்கிக்கிறேன், கேரளாவில் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் பார்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் இது கிடைக்கிது, நான் வாங்கிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, தமிழ்நாடு கிட்ட ஃபஸ்ட்டு மொனோபலி இருக்குது, இன்னொன்று அவைலபிலிட்டி இல்லை. ஸோ அங்கேயுமே வந்து உன்னோட ரெவென்யூ லீக் ஆகுது இல்லையா. இன்னொன்று இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இதை பண்ணுறதுனால வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் நஷ்டம் இப்படி மட்டும்தான் யோசிக்கப்படுது. இது நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்க, அது உண்மைதான், அது இருக்குது இல்லை அப்படின்றத பற்றி பேசினாலும் கூட திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. இதை வந்து நீங்கள் மாற்று கருத்தாக வேறு மாதிரிலாம் யோசிக்காமல் ஆஸ் கவர்மெண்ட், நீங்கள் ஒரு அஃபீஷியல் ஆஸ் கவர்மெண்ட்
என் மக்கள் இப்படி இருக்காங்க, என் மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது, இதனால கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நஷ்டம் நடக்குது, அந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. ஃபைன் மேம். இப்போ இது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து அப்போ இன்னொரு விஷயமும் எனக்கு கேள்வி கேட்கணும். முதல்ல இது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு சொல்ல வரீங்க? பாசிட்டிவ் என்னன்னா மொனோபலி இருக்காது. நான் ஒருத்தங்க கிட்டேருந்தே நம்பி இருக்க மாட்டேன். கவர்மெண்ட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் வெரி ஃபியூ பிளேயர்ஸ். நான் சொன்னேன் 11 பேர் விற்கிறவங்க இருக்காங்க, ஆனால் 2 பேர் தான் டாமினண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். இது கட் ஆகும் ப்ரைவேட்டைஸ் ஆச்சுன்னா. நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் த ப்ரைவேட் பிளேயர்ஸ் வில் பி டூயிங், எல்லாருமே எல்லாத்தையும் அவைலபிள் ஆக்குவாங்க. கவர்மெண்ட் கிட்ட அந்த மொனோபலி போகாது. இந்த ஒரு சிலருக்கு வந்து எனக்கு கட்டிங் கொடுத்ததுனால உனக்கு நான் பார் லைசன்ஸ் கொடுப்பேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. 2003 வந்து உனக்கு பார் லைசன்ஸ் கொடுத்தா நீ எனக்கு கமிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. இதெல்லாம் கட் ஆகிடும். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுல அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று, இந்த 10 ரூபாய் விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்தா 10 rupees கொடுக்கறது. இது ஒரு 1000 ரூபான்ற ஒரு பேஜில் வந்து அது வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக போய்டுன்றதுனால தான் அந்த கேள்வி நான் கேட்கல மேம். புரியாது. அதில் ஒரு 1000 கோடி ஸ்கேம். ஸோ நான் வந்து அந்த 10 ரூபாய் அதான் ஒரு எம்டி பாட்டில கொண்டு வந்து கொடுத்தா, இல்லை எம்ஆர்பியை விட 10 ரூபா ஜாஸ்தி விற்கிறாங்க. நான் இப்போ நியூஸில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இல்லை, கடையில் வந்து அது கடைக்காரன் பண்ணுறானா இல்லை யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நீ வந்து எம்ஆர்பியை விட 10 ரூபா ஜாஸ்தி வச்சு கொடு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய நியூஸ் பார்த்தேன். 10 ரூபா ஜாஸ்தி கேட்குறாங்க. அதே மாதிரி எம்டி பாட்டில் திரும்ப கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எம்டி பாட்டில் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறது மேபி ஆஸ் அ பாசிட்டிவ் நோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங்காக இருக்கலாம். இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, போட்டு அங்கங்கே உடச்சி போட்டு போயிடுவாங்க. இதை நிறைய ரோட்ல இருக்க அனிமல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து தெரியாமல் அதில் பாதிப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சிவிக் சென்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ நீ திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா பைசா கொடுப்பாங்கன்னு என்ன பண்ணுவார் குடிகாரன், ஓகே இதை கூட போய் திரும்ப கொடுப்போம். இதெல்லாம் வந்து தே ஆர் ஒன்லி ட்ரையிங். இது எவ்வளோ தூரத்துக்கு நடக்கும், இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. பட் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் திஸ் அப்படின்ற ஒரு 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 சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு 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 சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகே ஃபைன் மேம். ஏதோ ஒரு விதத்திலேயாவது ஒழுங்குபடுத்த முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே பேசப்படுது. இப்போ இது நடுவில் இப்போ பாசிட்டிவ்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது நெகட்டிவ்ன்ற ஃபேக்டர் என்னென்ன வருது இதில்? நெகட்டிவ்னா நான் என்னோட டைரக்ட் கண்ட்ரோல் போயிடும். இந்த கவர்மெண்ட் இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். என் கம்பெனிக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நான் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு இன்டர்மீடியரை கொண்டு வந்து இன்டர்மீடியேட்கிட்டேருந்து நான் டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணி, உங்களுக்கு புரியுறதா, ஒரு மிடில்மேன் வந்துடுறான். ஸோ அந்த மிடில்மேனை நான் மானிட்டர் பண்ணணும். நான் வந்து டைரெக்டாக மானிட்டர் பண்ண வேண்டாம். இனிமேல் நான் இருக்கிற சப்ளை, அதாவது அதை விற்கிறவங்களை மானிட்டர் பண்ணால் போதும். ஆனால் விற்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த கவர்மெண்ட் மாதிரி அவனோட லாபத்துக்காக தான் விற்பானே தவிர கவர்மெண்ட்டுக்கு வந்து மேபி டாக்ஸஸில் எப்படியாவது கொஞ்சம் ஏமாற்ற முடியுமான்னு பார்ப்பானே தவிர இந்த அளவுக்கு பெரிய ஸ்கேம்ஸ் நடக்காது. அதாவது இத்தனை கோடிகள் இழக்க மாட்டாங்க கவர்மெண்ட் அப்படி நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஆனால் ஒரு ப்ரைவேட் பிளேயராக இருக்கும்போது மேக்ஸிமம் இதில் ட்ரை டு இவேட் டாக்ஸஸ், பில்ஸ் காமிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டில் நடக்கலையானா நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த 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 2-3 ஸ்கேமை பற்றி தான் இருக்கும். அங்கே விற்கிறவங்க இவ்வளோ தான் போச்சு இவ்வளோ தான் போகலை அவங்க சொல்கிற கணக்கு தானே. இதுவே ப்ரைவேட் பிளேயராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துதல் இருக்குமோ அப்படின்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க. இது வந்து பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ இதுக்கு உண்டான நிபுணர்கள் அங்கே இருப்பாங்க, அதுக்கு உண்டான ஆலோசகர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் சொன்னதை பொறுத்து நம்ம கவர்மெண்ட்டோட ரெவென்யூ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை இன்க்ரீஸ் ஆகாது, எந்த அளவுக்கு வந்து ஒரு தனி 2 நபரோட என்ன சொல்றது சம்பாதிக்கு மட்டுமே வந்து அவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி கட் பண்ண முடியும், இந்த கோணத்துல யோசிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃபேரா இருக்கிறோம் அந்த டீல். மேம் டெண்டர்ன்றது வந்து ஓப்பனாக தானே இருக்கும். ஆமா, அந்த டெண்டர்ன்றது வந்து டிரான்ஸ்பரன்சியா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் இங்க நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்போ இது கவர்மெண்ட் ஓன்டு டெண்டர் நடந்திருக்கும். நடந்ததுமே ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற யாராவது ஃபியூ பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறதானேப்பா. இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க கிட்டேருந்து எனக்கு மேக்ஸிமம் ரெவென்யூ தனிப்பட்ட வகையில் ஜெனரேட் ஆகும்போது ஆப்வியஸாக அங்கே கரப்ஷன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டெண்டரை கொடுத்துருப்பாங்க. இது எல்லா இடத்துல. இப்போ இங்க வந்து அந்த கரப்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குமா? பிரைவேட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா கரப்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. லைக் மொனோபலின்ற ஒரு கான்செப்டே போயிடுது இல்லையா, நான் மட்டும்தான் செய்வேன்ற கான்செப்ட் போயிடுது இல்லையா. ஸோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். அதுலேயுமே வந்து எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்ற சண்டை இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது அதை நடத்துகிற ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸும் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் படி போனால் இப்போ தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிற ஆட்கள் அதில் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து இங்கே ஒரு பெனிஃபிட்டாக, ஏன்னா நமக்கு கிளியராக தெரியுது
11 பிளேயர் இருந்தாலும் 11 பேர் இருந்தாலும் அதில் 2 பேருக்கு தான் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் போகுதுன்னும் போது அது கட் ஆயிடுதுல இமீடியட்டா. ஓகே, அந்த ஒரு விஷயம் மேம். இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அட் எனி காஸ்ட் இந்த மது விலக்கு அப்படின்ற ஒரு ஃபேக்டரை கொண்டு வரவே முடியாதா? ஏன்னா எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் அவங்க சொல்ற ஒரு விஷயம், நாங்கள் மேக்ஸிமம் மதுபான கடைகளை மூடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்ல கிட்டத்தட்ட ஒரு 700 பிளேசஸ் கிட்ட நாங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன தரவுகள் சொல்லுது, டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா, எங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க வந்து வேற ஒரு ரெஸ்டோ பார்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்ல. இது எந்த அளவுக்கு உண்மை மேம்? உண்மைதாம்மா. 717 கடைகள். இது எங்கே இருக்கிற கடைகள் அப்படின்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அந்த ப்ராக்சிமிட்டி இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா பார்ஸையும் மூடிட்டாங்க. இது ஏன் மூடுறாங்கன்னா, ஆப்வியஸாக ஒரு ஸ்கூல் போகிற குழந்தையோ ஒரு கோவில் போகிற குழந்தையோ அந்த இடத்துல வந்து ஒரு பார் இருக்கிறத பார்த்தா இது எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்க அந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய வெல்கம் ஸ்டெப் தான். நான் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறேன்னு சொல்ல வரல, பட் அந்த துணிச்சல் இருந்திருக்கு இல்லையா, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸும் வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல. பண்ணியிருக்காங்க, பட் இவ்வளோ அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. அண்ட் இது வந்து ரெவென்யூ உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு கட் ஆயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 3,000-4,000 crores கிட்ட உங்களுக்கு ரெவென்யூ கட் ஆயிருக்கும் அந்த 700 கடைகளால். அதை பற்றி யோசிக்காமல் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ மேபி அந்த 3,000 crores கட் ஆனாலும் அதோட நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்டோ பார்க்கு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு க்ளோஸ் என்வாயன்மெண்ட்டு, ஸ்கூல் பக்கத்தில் இருக்காது, காலேஜ் பக்கத்தில் இருக்காது, கோவில் பக்கத்தில் இருக்காது. ஸோ எப்படியும் குடிக்க தாங்க போகிறாங்க. அதை வந்து நீ ஸ்கூல் பக்கத்தில் நின்று குடிச்சு குழந்தைங்களுக்கு எடுக்காத, கோவில் பக்கத்தில் இருந்து அதோட புனித ஸ்பாயில் பண்ணாத. யூ ஹேவ் யுவர் ஓன் பிளேஸ். தடுக்க முடியாது, தற்காப்பாக இருந்துக்க தான் முடியும். தடுக்க முடியுமானா அதுக்கு இன்னும் டைம் ஆகும். நான் தான் சொல்கிறேன், ஒரு 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 விஷயத்தையும் கொண்டு வரதும் ஒரு மனுஷங்க தான், அதை ஃபாலோ பண்ணுறதும் மனுஷங்க தான். அந்த மனுஷங்களாம் பார்த்து ஓகே நான் போக பிரேக் பண்ணுறதும் மனுஷங்க. எக்ஸாக்ட்லி, அதை பிரேக் பண்ணுறதும் மனுஷங்க தான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓகே நான் இதை செய்யக்கூடாது, இங்கே வந்து இது பண்ணால் அது தப்பாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மனுஷனுக்கு வர வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டி. பிரச்சனைன்னு வந்துருச்சு, இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட் பார்க்கணும். எப்படி நம்ம மக்களை வந்து எப்படி காப்பாற்றி வச்சுக்கலாம், எப்படி வந்து பல பிரச்சனைகள், அதாவது ஸ்கூல் போகிற இடத்துல ஒரு பார் இருந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ தானே தமிழ ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கலாம் இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொண்டு வருது இல்லை. ஓகே நம்ம இந்த இடத்துல இந்த ஷாப்ஸ்லாம் மூடிட்டாங்க, எங்கேயோ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து தே வில் ஹாவ் டு கிரியேட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தான் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து பல இடத்துல நஷ்டத்தில் இருக்கும். ஸோ ரெவன்யூ ஜென்ரேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்து இந்த டாஸ்மாக் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த மேஜர், தமிழ்நாடுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மேஜர் இன்கம் ஏர்னிங் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்கர் தான். ஓகே, இந்த டாஸ்மாக் தான். அப்போ இதை மூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பட் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கவர்மெண்ட் வந்து எடுக்கிற ஆக்ஷன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம், கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ரைவேட்டைசேஷன் யோசிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுன்னா, பாஸ்போர்ட் முன்னாடிலாம் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறது கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இட் இஸ் பீன் ப்ரைவேட்டைஸ், பல வருஷங்களாக ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது ஒவ்வொரு விஷயமும். வீக்குள்ள நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வரும்போது அந்த பாசிட்டிவ் இம்பேக்டை ட்ரை பண்ணுறதுல என்ன தப்பு? இப்போவும் வந்து அண்டர் டிஸ்கஷன் தான் சொல்கிறாங்க, கொண்டு வர போகிறதுன்னு சொல்ல. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எது சரி எது தப்பு, இதை பண்ணால் என்ன நடக்கும், இதை பண்ணலன்னா என்ன நடக்கும். அதுக்கு ஒரு டீம் இருக்கும். இட் வில் ஒர்க் ஆன் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், ஹவு மேக்ஸிமம் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு எஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், they can go ahead. சரி மேம், இப்போ எத்தனை கடைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதில் பார்ஷியலி வந்து 2,500 கடைகள் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ 2,500 கடைகள் மட்டும் நான் பார்ஷியலாக வந்து அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன், மிச்சம் இருக்கிற கடைகள்லாம் கவர்மெண்ட் ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும்? பாசிபிள்மா, ஒரு சில இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொன்ன 2,500 கடைகள் வந்து அந்த இடத்துல வந்து கரப்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், ட்ரையல் ரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரையல் ரன்னில் பண்ணி பார்ப்போம், எப்படி கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஷாப்ஸ்லேருந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதுன்ற ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சரி, ஸோ அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெவென்யூவோட மேக்ஸிமம் கொண்டு வர முடியுதா, இல்லை அதே ரெவென்யூஸ் வருதா, அதே ரெவென்யூ வந்தாலும் நமக்கு பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருக்கா,
புரியுதுங்களா? அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு அது 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 அதோட சப்ளை மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுதா? ஸோ பிரைவேடைஸ் ஆகும்போது யூ வில் வெல்கம் எவ்ரி பிராண்ட். சரி. அப்போ அதில் நமக்கு இப்போ ரெவென்யூ வைஸும் சரி, இப்போ சேஃப்டி வைஸும் சரி, இல்லை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வைஸும் சரி, அதெல்லாம் சரியாக இருக்குன்ற ஒரு ட்ரையல் ரன் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் ஸ்லோவாக ஒன் பை ஒன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறேன், எடுத்த உடனே 10,000 இடத்துல வந்து அதை பண்ணேன்னா அது ப்ளஸ்ஸாக மைனஸாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். இனிஷியலாக ஒரு ட்ரையல் ரன் பார்க்கும்போது ஓகே இது வயபிளா நாட் வயபிளா, நடக்குமா நடக்காதா, இது நமக்கு நல்லதா கெட்டதா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனிவே இட்ஸ் கோயிங் டு ஜென்ரேட் ரெவென்யூ. அந்த ரெவென்யூ இப்படி வந்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே டைரெக்டாக வந்தால் என்ன, அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டா என்ன, ரெண்டு சைட்லேயும் வந்து என்னால் பெனிஃபிட் கொண்டு வர முடியுதான்னு தானே நான் பார்க்குறேன். ஐ எம் நாட் ட்ரைங் டு டேக் எனி டைவர்ஷன் ஃப்ரம் வாட் ஐ எம் டூயிங் இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. ஸோ கவர்மெண்ட் இந்த பிளான் எடுத்தது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பர்சனலாக கேட்டால் ட்ரை பண்ணுங்க. இப்போது நம்ம ஆட்சியவே வேற ஒரு பர்சன்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணணும்னு மக்கள் நினைக்கும் போது இந்த ரெவென்யூவாக வந்து இன்னொரு வகையில் வருது, அதே நேரத்தில் சீர் பண்ணி நான் கொண்டு வரேன். ஆனால் இதெல்லாம் தான் மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேம்? மாற்றம்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது வந்து நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே இருக்க போகுது. அது என்ன? சேஞ்ச். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன், நான் வந்து மாற மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் முன்னேறுவீங்க? யூ ஹாவ் டு சேஞ்ச். இல்லை த ஒன்லி பர்மனன்ட் திங் இஸ் சேஞ்ச். அது இதை வந்து நான் சேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் ஒன்லி அ ஸ்டெப். இல்லை மேம், இப்போது நம்ம அண்டை மாநிலமான பெங்களூரில் அந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்து அதை நம்ம பார்க்குறோம், அதை நம்ம கேட்குறோம், அது எப்படி வந்து ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்றத இப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, இட்ஸ் அ கல்ச்சர் ஷாக். அது இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இன்னும் பெங்களூர் தானே அப்படின்னு நம்ம வந்து அதை விட முடியாது. சென்னை இஸ் நாட் வெரி ஃபேர். இங்கே இன்னும் அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் எவ்வளோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லை மேம்? கண்டிப்பாக பார்க்கணும்ப்பா. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறதுக்கு. இப்போ இங்கே இருக்கிற பெங்களூரில் நடக்குது. இங்கே இருக்கிற பாதி பிள்ளைங்கள் பெங்களூரில் வேலை செய்யுது, அங்கே இருக்கிற பாதி பிள்ளைங்கள் இங்கே வேலை செய்யுது. இது கர்நாடகான்னு அந்த ஸ்டேட் அது இங்கே அந்த பவுண்டரி போட்டிருக்கிறதுனால பெங்களூருங்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாதி பேர் பார்த்தா நம்ம சென்னையிலேருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களாக தான் இருப்பாங்க. ஆஃப் த பாப்புலேஷன் கூட நம்ம சொல்லலாம். கரெக்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது கலாச்சார சீர்கேடானா ஆமாம், கண்டிப்பாக கலாச்சார சீர்கேடு தான். இது ஏன் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு மானிட்டர்டு லைஃப் ஸ்டைலில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, 24 மணி நேரமும் குழந்தைகள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நீங்கள் அந்த குழந்தைங்களோட மைண்டை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு பகல் எது இரவு எதுலாம் தெரியாது, தே ஒர்க் கண்டினியூஸ்லி. அப்போ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வேணும், இல்லை ஒரு பிரேக் வேணும்னும் போது என்ன ஆகிடுறாங்க, தே கெட் இன் டு லாட் ஆஃப் இந்த நிறைய டேட்டிங் ஆப்லாம் வேறு இருக்கான். அந்த மாதிரி ஆப் இதை ரீசெண்டாக நான் பார்த்தேன். இந்த டேட்டிங் ஆப் மூலயமா தெரியாத பசங்களோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்களோட போகிறது, அன்ப்ரொடெக்டடாக இருக்கிறது, அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆப்வியஸாக இட்ஸ் அ கல்ச்சுரல் ஷாக் தான் மேம். ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த டாஸ்மாக் பற்றி பேசும்போது டாஸ்மாக்கே ஓவர் டேக் பண்ணிடுச்சு இந்த ட்ரக் கலாச்சாரம் அப்படின்றத நம்ம அக்ரி பண்ணிக்கணுமா? கண்டிப்பாக அக்ரி பண்ணிக்கணும்ப்பா. ஏன்னா முன்னாடிலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லிக்கர் வாங்கி ஐயோ குடிக்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு பயம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ட்ரக்ஸு யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், எங்கேருந்து வாங்குகிறோம், அது இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். ஆனால் அது எங்கேருந்து வாங்குகிறோம், யார் வாங்குகிறோம், இது இப்போ ஒரு பாட்டில் எடுத்துன்னு போனால் தப்பாக நினைப்பாங்க. இது அப்படி இல்லையே, நோபடி நோஸ் என்ன நீ கேரி பண்ணிட்டு போகிறேன்ற கூட தெரியாது. ஸோ அடுத்த வேர்ஷனுக்கு போயிட்டாங்கன்றதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிங்கிங் கல்ச்சர்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு போயிட்டாங்களான்னா ஆமாம் போயிட்டாங்க. இப்போ யாருமே வந்து பாட்டில் தேடி போகிறதில்ல. எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க, ரீசன்ட் நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனை குழந்தைகள் ஒரு பிரபலமான காலேஜ்லேருந்து அவ்வளோ கொக்கைன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கல்ச்சுரல் ஷாக் இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குது. டெஃபினட்டாக நாடுன்னு சொல்கிறத விட என்னோட டிப்ரெஷனுக்கு நாட் ஜஸ்ட் ஆல்கஹால், ஐ ஹாவ் பெட்டர் வேஸ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் மை டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஆயிருக்கானா எஸ் ஆயிருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வர குழந்தைகள் பாருங்கள் ஏதாவது ஒரு அடிக்ஷனில் தான் இருப்பாங்க. இது நீங்கள் குடிபோதையில் வராங்களான்னு பார்த்தா அந்த பர்சன்டேஜ் கம்மி தான். அடிக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. 18 to 35 அப்படின்றது வந்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் எங்கேயா போகுது அப்படின்ற மாதிரி அதை காமெடியாக சொல்ல போய் இந்த நாடு எங்கே போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல மேம். ஏன்னா இப்போ நம்ம பேசின மாதிரி பெங்களூரு வந்து சென்னை, இங்கேருந்து அங்கே, இப்போ இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்றது இருக்குல்ல மேம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அலாம்பா.
அதாவது இந்த 7000 குழந்தைகள்ன்றது இப்போ நடந்ததில்லை, ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் நடந்தது தான். இது இப்போ ஒரு அலாம் மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் முழிச்சுக்கணும், ஓகே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்கன்றது ஒரு அலாம். கர்நாடகாவில் நடந்திருக்கு, நாளைக்கு சென்னையில் நடக்கும், அடுத்த நாள் கேரளாவில் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அந்த டேட்டாவை இன்னும் வந்து நமக்கு ஒன் பை ஒன் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். பட் இட் இஸ் டெஃபினெட்லி அன் அலாம். இது வந்து நாட் இன் த ரைட் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கும் சரி மற்ற அஃபீஷியல்ஸ்க்கும் சரி இட் இஸ் டெஃபினெட்லி அன் அலாம். இது வந்து சரியா இல்லை, யூ நீட் டு டேக். இது கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருப்பாங்க, ஏன்னா வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது இது ஒரு 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 ஃப்ரைட்டனிங் ஃபேக்டர் தானே. ஐயோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எப்படி இதை சமாளிக்கணும்னு யோசிக்க வச்சிச்சு இல்லை, அதை யோசிக்க வச்சதோட அலாமாக இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் ஹெச்ஐவி, சாரி டு இன்டரப்ட், ஹெச்ஐவி அப்படின்றது வந்து நம்ம ஒரு 15-20 இயர்ஸ் பேக் அப்படின்றது அது எவ்வளோ பெரிய நோய், அது தீர்க்க முடியாத நோய். அந்த பர்சனை பார்த்தாலே இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சிடுச்சு. இப்போ எத்தனை பேர் இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும்? 7,000 2,60,000 சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ மேஜர் க்ரௌட். அதுவும் எல்லாமே அந்த சின்ன பசங்க. எத்தனை பேர் இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும்? அதை கேட்கும் போதே ரொம்ப ஷாக்காக இருக்கே. அது இப்போ வந்து ரிசர்ச் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ், ஓகேவா? அந்த வைரஸ் வந்து இட் வில் லீட் யூ டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது எய்ட்ஸ். ஸோ இந்த நோய் வரதுக்கு காரணம் என்னென்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸு, ட்ரக் அடிக்ஷன்ஸு, பிளட் மூலயமா வர்றது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தாய்க்கு இருந்தால் சம்டைம்ஸ் அது குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இஃப் ஷீ இஸ் வெரி வெல் மேனேஜ் வித் மெடிசன்ஸ் குழந்தை சேஃபாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அகெயின் இன்னொரு முற்றுப்புள்ளி எங்கே வைக்க முடியும் அப்படின்னா, இந்த ட்ரக்கு கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டு, அதை யோசிச்சாகணும். சோர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும். சோர்ஸை கண்டுபிடிச்சாலும் அதை ஃபாலோ பண்ண விடுறதுக்கு ஒரு க்ரௌடு தடுக்கும், அதுக்கும் அதையும் அவங்க சமாளிச்சாகணும். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் சேலஞ்சஸ் இருக்கு. நிறைய இப்போ பெங்களூர்ல ஒரு பர்சனை நம்ம வந்து அவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அந்த மாதிரியான இப்போ அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதை பெங்களூர்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சமுதாயம் யோசிக்க ஆரம்பிச்சிடுமா? உண்மையாவே அதெல்லாம் நடக்குமா? பாசிபிளா? கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இந்த அதாவது ஏதோ ஒரு காமெடியில் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் இவர் மொத்தமாக ஒரு டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரிலாம் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அண்ட் இட் இஸ் 18 to 35 க்ரௌடுன்றாங்க. எல்லாருமே வந்து அந்த 25+ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு. அப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது இவருக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லை, ஏன்னா பாதி பேருக்கு தெரியல, அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸாக அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது கட்டாயம் ஏற்படும். ஏன்னா நம்ம இப்போ நிறைய குழந்தைகள் வந்து அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ இட் கேன் பி தேர், யூ நெவர் நோ. அப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருவோமானா ஆமாம் வருவோம். மேம், இது உண்மையாகவே இது பேச ரொம்ப ஒரு திகிலாக தான் இருக்குது, ரொம்ப பயமாக தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் இப்போ வந்து எப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்கன்னா, நம்ம பழைய காலத்துக்கே போயிடுவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன நடக்குது, எப்போ நடக்குது, நான் ஐ திங்க் அந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த கொரோனான்றது நம்ம யாருமே எதிர்பார்க்காத, ஃபேஸ் பண்ணாத ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓகே கொரோனா போயிடுச்சு, அடுத்தது வந்து ஹெச்ஐவியா அப்படி ஆயிடுச்சு. வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த வர்ஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து இப்போது மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, ஓகே இது அடுத்த இஷ்யூ வந்திருக்கு, இந்த இஷ்யூ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இப்போ இம்யூனிட்டி, அப்போ ஆப்வியஸாக இம்யூனிட்டி பாதிக்கப்படுது. ஸோ இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி யோசிக்கப்படுது. ஒரு கோல்டு தலைவலின்ற ஒரு விஷயம்லாம் இப்போ போய் கோல்டு தலைவலியா, ஓகே அது ஒரு 1 வீக் இருக்கவும் போயிடும், அப்படி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. கோல்டு வந்துச்சுன்னா, ஃபீவர் வந்துச்சுன்னா, ஐயோ கோல்டா ஃபீவரானோ. இப்போ அப்படி கிடையாது. ஓ உனக்கு ஹெச்ஐவியா, ஓ உனக்கு கொரோனாவா, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் திங்கிங் இன் பீப்புள். இப்போ நார்மலாக எனக்கும் கொரோனா வந்தது, நான் ஒரு ஐ திங்க் செகண்ட் வேவ்ல எனக்கு வந்தது, ஐ எம் ஓகே. இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்தேன், தேர் இஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எவ்ரிவேர். இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் 2 நாள் ஒரு கஷாயம் குடிப்பாங்க, சரியாக போயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்தாச்சு, நாட்டு வைத்தியமும் எடுத்தாச்சு, சரியாகலை. இப்போ மைண்ட் செட் அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி பழகிடுச்சு. ஓகே இது இருக்கா, ஓகே இதுக்கு என்ன பண்ணும், அப்படி ஆயிடுச்சு. ஈவன் ஃபார் பேரண்ட்ஸ் சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு பெரிய மாற்றம்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? மாற்றம் விட எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். ஓ மை காட், இது வந்து பேச உண்மையாவே இன்னும் ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு. தொடர்ந்து பேசவும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.